கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இதன் காலை வேலைக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். உங்கள் முத்தலை பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக சோத்தரிக்கிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கல்யாண வீட்டுல வேலைக்காரரை நோக்கி, இப்பொழுது நீங்கள் தண்ணியை நிரப்புங்கள் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான இந்த வார்த்தை கேட்டுக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். திராட்சரசம் அங்கே குறைப்பட்டது. இது எல்லாரும் நம்ம பார்த்துருக்கிறோம். தேவ பிள்ளையே, அங்கே என்ன நடக்கிறது? வேலைக்காரர்கிட்ட சொன்ன உடனே அவர்கள் என்ன பண்ணாருங்கன்னா கீழ்ப்படிந்தார்கள். இன்னைக்கு தண்ணி எப்படி திராட்சரசம் மாறும் அப்படின்லாம் இந்த வியாக்கியான மண்டலங்கள்லாம் இருக்காங்க. நிறைய கல்யாண வீட்டுல பார்க்குறோம், சமையல்காரங்களை பார்க்குறோம், பந்தி பரிமாறு பார்க்குறோம். அது எப்படியா முடியும்? இவ்வளவு பேருக்கு அது கொடுக்க முடியும்? தண்ணீர் எப்படி ரசமாகும்? தண்ணி நிரப்புனா நிரப்பும், கீழ்ப்படுதல். வேலைக்காரர்கள்ட்ட சொன்ன உடனே அவர்கள் என்ன பண்ணார்கள்? கீழ்ப்படுத்தார்கள். அந்த கீழ்ப்படியும் போதுதான் தண்ணி திராட்சரசமா மாறும். உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை மாறும், குறைகள் மாறும், வேதனை மாறும், வியாதி மாறும். அந்த கீழ்ப்படிதல் சொன்ன உடனே கீழ்ப்படும். இன்னைக்கு அநேக வேலைக்காரர்கள் எஜமானுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. அவன் கிடக்கான் பைத்தியக்காரன். தேவ பிள்ளைகள், ஒரு கம்பெனி நடத்துறவருக்கு ஒரு எஜமானுக்கு தான் தெரியும் அந்த கம்பெனி எப்படி நடத்துறது. தேவ பிள்ளைகளை, விவசாயிகள் அவனுக்கு வேலை பார்க்குற அந்த விவசாயமா இருந்தாலும் சரி, கம்பெனியாக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகள், அந்த வேலைக்காரன் கீழ்ப்படியன். அந்த கீழ்ப்படிஞ்சோம்னா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் நிலைமை மாறும், போராட்டம் மாறும், பிரச்சனை மாறும். அங்க என்ன பண்ணுகிறது? அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அங்கே ஒரு கல்யாண வீட்டுக்கே திராட்சரசம் கொடுக்க முடியாத ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நிறைய பேருக்கு சுபாவங்கள் மாறல, எண்ணங்கள் மாறல, சிந்தனைகள் மாறல, வாழ்க்கை மாறல. அப்படின்னா கீழ்ப்படிதல் இல்லாம தான். என்ன அது? நீங்க வீட்லயா இருக்கலாம், வெளியிலயா இருக்கலாம், வேலை செய்யற இடங்களா இருக்கலாம், யாரும் கீழ்ப்படிதல் முக்கியம். இங்க இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அவர்கள் உடனே இந்த ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்பினார்கள், கீழ்ப்படுத்தார்கள். அதனாலே தண்ணீர் திராட்சரசமா மாறினது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கிற சகோதரே, சகோதரியே, நீ தேவனுடைய வார்த்தைக்கு, உன் எஜமானுக்கு நீ கீழ்ப்படுவாயானால் உன் வாழ்க்கை மாறும், உன் பிரச்சனைகள் மாறும், உன் தரித்திரம் மாறும், வறுமை மாறும். சிலவற்றை என்ன நேரம் சொல்லுங்க, நான் பிடிச்ச காலுக்கு முதல் கால் இவன் கிடக்கா, என்ன நான் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி சிலர் கீழ்ப்படுகிறதே இல்லைங்க. கீழ்ப்படுகிறதே இல்லை. எஜமான் சொன்னா கீழ்ப்படியணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன இது கல்யாண வீட்டுக்கு வந்தவர் தானையா, ஓ அவங்க சொல்லியிருக்கலாம், வீட்டுக்காரங்க சொல்லட்டுமியா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். என்ன அப்படிலாம் இல்லை. தெய்வ பிள்ளைகளே, இந்த வேலைக்காரர் அப்படியே அவர் என்ன கீழ்ப்படிந்தார். தெய்வ பிள்ளைகளை, எஜமானுக்கு கீழ்ப்படிந்தார். அது கீழ்ப்படுத்ததுனால அங்கே என்ன நடந்தது? முந்தின வாழ்க்கை பார்க்கலாம், முந்தின திராட்சரசை பார்க்கலாம் பெண்தின உள்ளது மதுரமாக இருந்தது. ஹல்லேலூயா. நீ கீழ்ப்படியும் பொழுது தேவ பிள்ளையே, முந்தின வாழ்க்கை பார்க்கலாம் பிந்தின வாழ்க்கை மதுரமாக இருந்தது. அமெரிக்கா தேசத்துல எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? கோல்கட், அது கம்பெனி பேர் கோல்கட் பால்மொழி. அவர் சாதாரணமாக செருப்புக்கு ஷூ பாலிஷ் போட்டு இருந்தார். தேவ பிள்ளைக்கு, அவர்கிட்ட ஷூ பாலிஷ் போட வந்தவர் தான் ஒரு எஜமான். அந்த எஜமான் அவர் டெய்லி வருவார். ஆனா அந்த எஜமானுக்கு கீழ்ப்படிந்து அந்த பணிவிடை செய்தார். கடைசியில் அவர் கம்பெனியில ஒரு சின்ன வேலை கொடுத்தார், அதுக்கு கீழ்ப்படிஞ்சார். கடைசியில அந்த கம்பெனிக்கே அவருக்கு வாரிசு இல்லாதனால முதலாளியாக அவருக்கு கையில கொடுத்து விட்டு போய்விட்டார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைக்கு, அந்த கீழ்ப்படுதல் எப்படி இருக்கு பாருங்க. வேலைக்காரருக்கு கீழ்ப்படியணும். எந்த வேலை பார்த்தாலும் சரி, கொத்த வேலை பார்த்தாலும் சரி, டிரைவர் வேலை பார்த்தாலும் சரி, மண்ணு வெட்டுற வேலை பார்த்தாலும் சரி, பியின் வேலை, கலெக்டர் வேலை, யாருனாலும் என்ன பண்ணணும்? எஜமான் உங்களுக்கு மேலே உள்ளவருக்கு கீழ்ப்படியணும். இங்கே கீழ்ப்படிந்ததுனால அங்கே என்ன நடந்தது? தண்ணீர் திராட்சரசமா மாறு. நீ கீழ்ப்படியும் போது உன் வாழ்க்கை மாறும். அநேகருடைய வாழ்க்கை தரம் மாறாம இருக்குங்க. இன்னும் அநேக காரியங்கள் மாறாம இருக்கு, போராட்டம் மாறாம இருக்கு. ஏன்? நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. நீ கீழ்ப்படிந்து வா, கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவா. எப்படி தண்ணீர் திராட்சரசமா மாறினதோ அதே போல உன் வாழ்க்கையை மாற்றுவார். தேவ பிள்ளைகளை, கண்களை மூடி ஜெபம் செய்வா. நல்லா ஆண்டவரே சோதரனப்பா,
வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தார்கள், தண்ணீர் திராட்சரசமா மாறினது. அதே போல நாங்கள் உமக்கு கீழ்ப்படியும் பொழுது, தன் எஜமானுக்கு கீழ்ப்படியும் போது நீர் அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனே சோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்து வர முடியாது. கம்பெனிக்கு நேம் ஆஃப் ஜீசஸ் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கீழ்ப்படிதல் தண்ணீர் திராட்சரசமா மாறுறது போல எத்தனை பேர் என் வாழ்க்கை மாறாதா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் I love continuing we can talk the name of Jesus. இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென் ஆமென். வேலைக்காரர்களே, உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிங்கள். பரலோகத்தில் ஒரு எஜமான் இருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அதே போல நீங்க கீழ்ப்படிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் ஆமென். God bless you.